ஹாய் மக்களே! தமிழ்நாடு தேர்தலுக்கு பிறகு செய்தி ஊடகங்கள தவிர வேற எதையுமே பார்க்க தோணல. சரி, அரசியல் சாராது வேற ஏதோ நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, இந்த ஒரு செய்தி என் கண்ணுல பட்டுச்சு. நம்ம நெல்லை மாவட்டத்துல இருக்கிற மேலப்பாளையம்ன்ற ஊர்ல கஞ்சா போதையில சுற்றித் திரிந்த சிறுவன் ஒருத்தன், டூ வீலர் பழுது பார்க்கிற ஒரு மெக்கானிக் கிட்ட வாக்குவாதம் செஞ்சு, அவர தாக்கி அட்டூழியம் செஞ்சிருக்கான். இதுதான் மக்களே அந்த செய்தி. இந்த இடத்துல தவறுகள் யாரு மேல இருக்கு? அவனோட நடத்தை மாறுதல்கள கண்டிக்க தவறிய அவன பெத்தவங்க. அப்புறம் அந்த கஞ்சா வித்து பொழப்பு நடத்துற அந்த பொறுக்கிங்க. 3வது அந்த கஞ்சாவ திருட்டுத்தனமா கைமாத்துறவனுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி திமிரெடுத்து கஞ்சா போதைய எடுத்துக்கிட்ட அந்த சிறுவன். இன்னும் அலசி ஆராய்ஞ்சா எவ்வளவோ பேர சுட்டி காட்டலாம். ஆனா, இந்த செய்திக்கு கீழ உள்ள கமெண்ட்ஸ காட்டுறேன். நீங்களே பாருங்க. ஏன்டா டேய்! தமிழக வெற்றிக் கழக தலைவர் பதவி ஏற்ற 7 நாள் தான்டா ஆகுது. ஒரே வாரத்துல ஆட்சிய கொற சொல்ல கிளம்பிட்டீங்களே! நம்ம தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா கேஸ்ன்னு கடந்த 5 வருஷத்துல 1000 கணக்கா பதிவாகியிருக்கு. இது எதையுமே இந்த 5 வருஷத்துல தடுக்க முடியாத, சரி செய்ய முடியாத அரச நோக்கி கேள்வி எழுப்பவோ, ஒரு கமெண்ட் போடவோ திராணி இல்லாத நீங்க, 7 நாள்ல தாவேகா ஆட்சியில சரி செய்யலன்னு வந்து கதர்றீங்க. இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கோ, ஒரு சாதாரண கமெண்ட் போடுறதுக்கோ, பெரிய அரசியல் அறிவு தேவையில்ல. போதுமான அளவு அடிப்படை அறிவு இருந்தா போதும். அந்த அடிப்படை அறிவே இல்லாத சில மனிதர்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கவலையா இருக்கு.